I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு who are blessed நம்ம பார்ட் 6 பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம என்ன தீம் பார்த்துருக்கோம்? who are blessed. அதில் பார்ட் 6 பார்க்க போகிறோம். Dive into Beatitudes. Let us all read a verse from Matthew 5:8. Blessed are the pure in heart, for they shall see God. மெசேஜ் வெர்ஷனில் எப்படி இருக்குன்னா, நான் ஏன் மெசேஜ் வெர்ஷன் படிப்பேன்னா அது ரொம்ப கொலோக்கியலாக இருக்கிறதுக்காக தான். ஓகே, பட் NKJV is what is recommended. Okay, you are blessed when you get your inside world, your mind, your heart put right. Then you can see God in the outside world. So bless தமிழில் ஒரு வாட்டி வாசிக்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஸோ இந்த மெசேஜ் வெர்ஷனில் எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா? யூ ஆர் பிளெஸட் when you get your inside world, அதாவது நம்மளோட இன்சைட் வேர்ல்டு. ஓகே, நம்மளோட அந்த ஹார்ட், அந்த இன்சைட் வேர்ல்டுன்றது என்னது? நம்ம ஹார்ட், நம்ம மைண்டை தேவனுக்கு நேராக நம்ம சரி பண்ணோம்னா, தேவனோட சித்தத்தின்படி தேவனோட என்ன சொல்ற கட்டளையின்படி நம்ம அதை சரி பண்ணோம்னா we will be able to see God. நம்ம தேவனை தரிசிப்போமா? தமிழில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், blessed are the pure அப்படின்ற ஒரு வார்த்தை, பியூர், சுத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ சுத்தம்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? இப்போ இந்த டேபிள் இருக்குது, இந்த டேபிளில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு குட்டி என்ன சொல்ல ஏதோ அழுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த டேபிள் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். தவிர ஒரு வேளை இங்கே அழுக்கு இருந்து இந்த பாதி டேபிள் சுத்தமாக இருக்குது, இந்த பாதி டேபிள் சுத்தமாக இல்லை, அப்படியே தான் சொல்லுவோமா? இல்லையே. அந்த அழுக்கை பார்த்தோன்னே இந்த டேபிள் சுத்தமாக இல்லை, சீக்கிரம் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு தானே சொல்லுவேன். ஸோ பிளெஸ்ட் அதை பியூர்ன்றதுன்னா அதில் குட்டி அளவுக்கு கூட எந்த ஒரு அழுக்கோ மாசோ இல்லாதப்போ தான் பியூர்னுவோம். கம்ப்ளீட்னஸ். ஓகே, கம்ப்ளீட்டாக இருக்கும்போது தான் நம்ம பியூர்னு சொல்லுவோம். கொஞ்சோண்டு மாசு வச்சுட்டு இந்த பொண்ணு இந்த விஷயத்துல பியூர், இந்த விஷயத்துல இம்பியூர், அந்த பையன் அந்த விஷயத்துல இம்பியூர், இந்த விஷயத்துல பியூர்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம். ஐதர் we will say அந்த குட்டி மாசு இருந்தாலும் இவன் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர we will not say pure. ஸோ அதுதாங்க நம்மளோட இருதயம் அப்படி பியூராக இருக்கணுமா? ஓகே, அப்படி நம்ம பியூராக இருந்தால் தான் நம்ம வந்து தேவனை தரிசிப்போமா? அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. he was பியூர் இன் ஹார்ட். அவருக்குள்ள துளி கூட மாசு இல்லை, துளி கூட பாவம் இல்லைங்க. ஸோ அவரை போல தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதில் கூட சொன்னேன், நம்ம ஏசப்பாவை ரோல் மாடலாக வச்சு நம்ம வாழணும் அப்படின்ட்டு. கரெக்டாக. ஸோ அவரை ரோல் மாடலாக வைக்கும்போது ஆவின் கனிகள் நமக்குள்ளே என்ன ஆகும்? உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஈஸ் த வைன் அண்ட் வி ஆர் த பிரான்ச். கரெக்டாக. நம்ம தான் என்னவா இருக்கோம்? கிளைகளாக இருக்கும். ஸோ நம்ம தேவனையே சார்ந்து இருக்கும்போது அவரோட சுபாவங்கள்லாம் நமக்குள்ள என்னாகும்? உற்பத்தி ஆகும். நம்ம நல்ல கனிகள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். பாருங்களேன், பின்னாடி கூட ஒரு மரம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மரம். பட் என்ன, அந்த மரத்துல கனி இல்லை, பட் நம்ம கனி கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின் அ ஒயிட் ட்ரெஸ். ஓகே, ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஃபுல் ஃபேப்ரிக். அந்த ஒயிட் ட்ரெஸ் பியூர் ஒயிட்டாக இருக்குது, புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதில் ஒரு சொட்டு இங்க் விழுது, எனி கலரிங், க்ரீன் ஆர் ப்ளூ ஆர் பிளாக் ஆர் எனி கலரிங், ஒரு சொட்டு விழுந்தோடனே நம்மளுக்கு உடனே அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டோன்னே ஐயோச்சு இந்த இடத்துல மட்டும் இது அழுக்காகாமல் இருந்திருக்கலாமே. ஏன்னா ஒயிட்டில் வந்து எந்த கரைப்பட்டாலுமே ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸாக தான் நம்மளை ஏசப்பா மாற்றிருக்காரு. ஆனால் நம்ம செய்கிற பாவத்தினால அந்த வஸ்திரத்தில் கரை பட்டுக்கிட்டே இருக்குது. It's not too late. We can ask God to cleanse us. அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் கரை பட்டோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து கையால் வாஷ் பண்ண பார்ப்போம். வாஷிங் மிஷினில் கூட போட மாட்டோம். ஐயோ, நம்ம கையால் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி பார்ப்போம் போகுதா அப்படின்ட்டு. அதுலேயும் போகலன்னா வாஷிங் மிஷினில் போவோம். அதுலேயும் போகலன்னா ட்ரை கிளீனிங்க்கு கொடுப்போம். ட்ரை கிளீனிங்கில் மோஸ்ட்லி அந்த கரை போயிடும். பட் அப்போவும் அது போகலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, நம்ம அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை போடுறதுக்கே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். எவ்வளோ நல்ல ட்ரெஸ், இந்த ஒரு கரைனால மொத்தமாக போயிடுச்சு. அந்த மாதிரி தான் நம்மளும் ஆயிடுவோங்க. ஸோ இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் கிளென்ஸ் ஆகணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கொஞ்சம் அசுத்தம் இருந்தால் கூட, கொஞ்சம் பாவம் இருந்தால் கூட தேவன்கிட்ட நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க. அவர் உங்களை கிளென்ஸ் பண்ணுவாருங்க. நம்ம இதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, திரும்ப திரும்ப நமக்குள்ள அந்த என்ன அழுக்கு, அந்த பாவம் வந்துகிட்டே இருந்ததுன்னா நம்மளால் வந்து ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது. அந்த வசனம் என்ன சொல்லுது? blessed are the pure in heart, for they shall see God. they shall see Godனா என்ன?
அவங்க வந்து தேவனை பார்ப்பாங்க. எப்போ நம்ம தேவனை பார்ப்போம்? இந்த செகண்ட் கம்மிங் இட்டர்னல் லைஃப்பில் நம்ம அவங்கள பார்ப்போம், தேவனை நம்ம பார்ப்போம். ஒருவேளை நம்ம இம்பியூராக இருந்தோன்னா நம்ம இது எப்படி சொல்ல, இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட்லி நம்மளுக்கு என்ன சொல்லுது, நீ பியூராக இருந்தனா பரலோகம், நீ இம்பியூராக இருந்தனா பரலோகம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ நம்ம ட்ரை பண்ணோம். ரொம்ப கஷ்டம்தான், இட்ஸ் வெரி ஹார்ட், பட் we need to try, right? We can ask the Lord to forgive us and we can set our ways straight. Let's all pray now. But Jesus, we thank you for this day, Appa. Andavare, Lord, we are not pure, Lord, we are not perfect, we are not holy, Father, but you can make us. Andavare, இயேசுவே, எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த அசுத்தம், இந்த பாவம், இந்த எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து போற்றுங்க ராஜா. எங்களை முழுமையாக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற இச்சைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை நீங்கள் தாங்க அப்பா. எங்களுக்குள்ளே இருந்த இச்சைகள் எல்லாம் எடுத்து எங்களை விடுதலையாக்குங்க அப்பா. உங்களை நாங்கள் தரிசிக்கணும் தகப்பனே, உங்களோடு நாங்கள் ஆண்டவரே இருக்கணும் தகப்பனே. அதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you.